அப்பாவின் வார்த்தை. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க ஜெபத்துல கேட்டுக்கொள்கிறத ஜெபத்தோட விட்டு விடாம நம்ம விசுவாசிக்கணுங்க. அவர் மேல விசுவாசம் வைக்கணும். ஏன்னா நம்ம தகப்பன் இடத்துல கேட்டிருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் அவர் அறிவார். அவர் நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நிச்சயம் நமக்கு தருவாருங்க. அப்பாவின் இடத்துல கேட்கும் போது நம்ம ஏதோ கேட்டுட்டு விட்டுறதில்ல, அதை நம்பணும், விசுவாசிக்கணும். நிச்சயமா என் ஆண்டவர் அதை தருவாரு. ஏன்னா நான் பரம தகப்பன் இடத்துல கேட்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க நம்பும் போது கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். அண்ணால் பாருங்க, கர்த்தர் இடத்துல கேட்டா அதுக்கப்புறம் அவர் துக்கமுகமாகவே இல்லை, விசுவாசித்தா, கர்த்தரை துதித்தா, கர்த்தர் நல்ல ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுக்க தேவன் கிருபை கொடுத்தார். உங்க ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பாருங்க. விசுவாசிங்க, நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. அப்பா தருவாரு. God bless you.